பல வழிகளில் எமது கலைகள், கலாச்சாரங்கள், வரலாறுகளை கடத்தி வந்தோம். அந்த வகையில் பேச்சுக்களாக, பாடல்களாக, கவிதைகளாக, நடனங்களாக, நாட்டியங்களாக, நாடகங்களாக, கூத்துகளாக, பட்டிமன்றங்களாக கடந்து வந்த நாம் வில்லெடுத்து பாட வந்தோம். ஆமாம், வில்லெடுத்து பாட வந்தோம். கதையில் ஏதும் பிழை இருந்தால் கதைத்து சத்தம் போட வேண்டாம், கல்லெடுத்து வீச வேண்டாம் என்று நகைச்சுவையாகவும் நளினங்களோடும் கூடவே இசை வாத்தியங்களோடு தாளமிட்டு தாள நடை போற்று கணவனை மீட்ட காரிகை எனும் பொருளில் வில்லிலே கதை கூற வருகிறார்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் நிகழ்வு இதோ உங்களுக்காக அரங்கேறுகிறது. எங்கே உங்கள் உற்சாக கரகோஷம் ஒலிக்கத்திர விலகட்டும். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்கள் முன்னிலையிலே வரலாறு சொல்லுகின்ற திருவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் தீர்க்க சுமங்கலி என்கின்ற வரலாற்றை உங்கள் முன்னிலையிலே சொல்ல போகிறோம். என்ன கதை? என்ன தீர்க்க சுமங்கலி? தீர்க்க சுமங்கலி என்றால் என்றும் குங்குமத்தோடும் பொட்டோடும் மஞ்சளோடும் பூவோடும் வாழ்ந்து பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த ஒரு பெண்ணரசியினுடைய கதை. பொம்பளை கதை. ஓ, பொம்பளை கதை பிடிக்க மாதிரி. ஓ, பொம்பளை கதை என்றா யாருக்கு தான் பிடிக்காது? அங்க பாரு, அந்த சின்ன பையன் ஓ சிரிக்கிறானேன். பொம்பளை கதை அங்க பின்னுக்கு நடச்ச முடியோட நிக்குது பாருங்க. ஓ, அவரும் கிட்ட வாரார் பொம்பளை கதை என்ற ஒண்ணு. ஓ, ஏனென்றா பொம்பளை கதை என்று சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ணன், இந்த இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு அண்ணன். என்ன என்னன்னு சொன்னா, பெண்ணண்டு பேப்பர்ல எழுதி இருந்தாலே மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற கிருஷ்ணான்னு இருக்கிற இந்த அரங்கத்துல போய் பொம்பளை கதை உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷப்படட்டும் என்றுதான் அப்படியான வரலாற்றை உங்கள் முன்னிலையிலே சொல்லுகின்ற போது ஏற்படுகின்ற சொற்குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்த குற்றமாக இருந்தாலும் உங்கள் மழலைகள் செய்கின்ற குற்றங்களை எப்படி பொறுத்தருள்வீர்களோ அப்படி எங்கள் குற்றங்களையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களிடத்திலே கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வில்லிசை குழுவினராகி நாங்கள் கேட்டுக்கொண்டு அழைக்கி வருகிறோம். முன்னொரு காலத்திலே மந்திர தேசம் என்கின்ற நாடு இருந்தது. மந்திர தேசம் என்னும் மந்திர தேசம் என்னும் தேசம் அதை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன். மன்னன் மந்திர தேசம் என்னும் தேசம் அதை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன். மன்னன் மந்திர தேசம் என்னும் தேசம். மந்திர தேசம் என்கின்ற தேசத்தை ஒரு மன்னவன் ஆட்சி செய்து வருகிறான். அவன் அஸ்பபதி அவன் நாமம்
அஸ்வபதி அவன் நாமம் தினம் அம்பிகையை வணங்கும் சீலன் சீலன் அஸ்வபதி அவன் நாமம் அஸ்பபதி என்கின்ற நாமமுடைய ஒரு மன்னவன் அந்த மந்திர தேசத்தை ஆட்சி செய்து வருகிறான். அப்படி ஆட்சி செய்து வருகின்ற மன்னவனுக்கு எல்லா செல்வச் செழிப்புகளும் இருக்கு. ஆனே சேனே பட பட்டாளம் எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா. அப்ப இந்த பூனை பட வட்டாளம் எல்லாம் இருக்கிற ராஜாதி ராஜான்றியல். ஓ, எல்லாம் இருக்கிற மன்னவன். அவனுக்கு செல்வங்கள் நிறைந்திருக்கிறது, எல்லா செல்வங்களும் இருக்கிறது, வளங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் அந்த மன்னவனுக்கு ஒரு கவலை, ஒரு குறை. என்னென்ன சொல்லுறியல்? எல்லாம் இருக்கன்றியல், புற என்னென்ன புற? எடே அப்பா, என்னதான் இருந்தாலும் இந்த பூலகில மனுஷனா பிறந்தவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கத்தானே செய்யும். ஓ, அப்படி இந்த மன்னவனுக்கும் ஒரு குறை. அரசனோ அரசியோ, ஏழையோ பணக்காரனோ, காவலாளியோ ஏவலாளியோ, மன்னனோ மன்னியோ, ஆராயிருந்தாலும் மனுஷனா பிறந்தவனுக்கு குறை இருக்கு. அப்படி என்னதான் என்ன குறை? அப்படி ஓ, இந்த மன்னவனுக்கு ஒரு குறை என்னவென்று சொன்னால், தன்னுடைய சந்தானம் நிகழ்வதற்கும் சந்ததி வளர்வதற்கும் கையிலே கொஞ்சி குழாவி வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்னா அது பெரிய கவலை தானே. ஆதலினாலே அவன் என்ன செய்தான்? தினந்தோறும் அம்பிகையை வேண்டினான், விரதம் இருந்தான், திருவிழாக்கள் செய்தான், நேர்த்திகள் செய்தான். அதன் பயனாக அம்பிகை திருவிழம் கொண்டு அங்கே அந்த மன்னவன் மனைவியான மாளவிக்கு அங்கே கரு உருவாயிற்று. அப்படி கரு உருவாகி அந்த மன்னவன் குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறாங்க என்று சொன்னா, இப்ப எங்களுடைய அம்மாமார்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னா, நம்மளை எல்லாம் பெத்து வளர்த்து அழக்கி இருக்காங்க. நாங்கள் என்னமோ அம்மாமார் எல்லாம் எங்களை பெத்தாங்க என்று நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய சுமை ரொம்ப கஷ்டம். அதனே பிள்ளைத்தமிழிலே அழகாக சொல்வார்கள். எப்படின்னா, ஒரு அம்மாதம் உடலது தளர்ந்து, ஈராம் மாதம் இடுப்பெல்லாம் நொந்து நொந்து, மூவாம் மாதம் மும்மயக்கமாகி, நான்காம் மாதம் நரியுளைவாகி, ஐந்தாம் மாதம் அடிவயிறு நொந்து நொந்து, ஆறாம் மாதம் இப்போ விளங்குது அப்பா எங்களை எல்லாம் பெத்தவங்க. ஆறாம் மாதம் அடிவயிறு குழாவி, ஏழாம் மாதம் எழுந்து நடமாடாமல், எட்டாம் மாதம் எட்டி அடி வையாமல், ஒன்பதும் சுமந்து, பத்தாம் மாதம் பரமனாறு தன்னருளால், பத்தும் கடந்து 11ஆம் மாதம். என்ன 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 புற நினைச்சு கொள்ளாங்க தம்பி. 11 மாதம் என்னன்னு சொன்னா, நவம்பர் மாதம் பிறந்ததாலே அவருக்கு நினைப்பு தான் 11 மாதம் வந்து புறநச்சு. ஓ, அப்படி 10 மாதங்கள் கடந்து அந்த மாளவிக்கு ஒரு நல்லதொரு நாளினிலே நன்மகவி பிறந்ததம்மா, நன்மகவி பிறந்ததம்மா, பிறந்ததம்மா பிள்ளை பிறந்ததம்மா, பெண் குழந்தை பிறந்ததம்மா, பொம்புள்ள பிள்ளை பிறந்ததம்மா, பெருமகிழ்வி கொண்ட நேரம், பெருமகிழ்வு கொண்ட நேரம், கொண்ட நேரம், மகிழ்வி கொண்ட நேரம். அப்படி அங்கே பெண் குழந்தை பிறந்த உடனே குழந்தை இல்லை என்றவர்களுக்கு குழந்தை கிடைச்சது. அதனால ஆனந்தப்பட்டார்கள், எல்லோரும் மகிழ்ச்சிப்பட்டார்கள். மெடிக்கல் மிராக்கிள் என்ன இதெல்லாம். ஓ, அப்படி ஆனந்தப்பட்டு அந்த குழந்தையை தாதியரும் தோழியருமாக அங்கே அரண்மனையில பாராட்டி
சீராட்டி தாளாட்டி வளர்க்குறாங்க. ஓஹோ. ஏன்னா எங்களோட குழந்தைகளை தாளாட்டி வளர்க்கணும். ஆமாம். அப்படி அந்த சாவித்திரிய அந்த குழந்தையை தாளாட்டி வளர்க்குறாங்க. ஓஹோ. அவளுக்கு ஆராரோ ஆரிவரோ ஆராரோ ஆரிவரோ ஆரிவரோ அதமுதே கண்வளராயே ராரோ ஆரிவரோ ஆரிவரோ என்றும் அதமுதே கண்வளராயே சீதாரோ எங்கள் கூலையே கண்மணியே கண்ணுறங்கி எங்கள் கற்பகமே கண்ணுறங்கி யாராரோ ஆரிவரோ ஆரிவரோ என்றும் அறமுதே கண்வளராயே. அண்ணன் உங்க தாளாட்ட விடுங்கோ. என்ன பேர் என்ன வச்சவை அப்ப? அவை அந்த குழந்தை அப்படி மார் மேலும் தோல் மேலும் போட்டு அப்படி அந்த குழந்தையை வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு நல்லதொரு நாளிலே நாமகரணம் சூட்டுகிறார்கள். ஓஹோ. ஓ சாவித்ரி என்கின்ற நாமமிட்டு சாவித்ரி என்கின்ற நாமமிட்டு சாவித்ரி என்கின்ற நாமமிட்டு சாவித்ரி என்கின்ற நாமமிட்டு சாலச்சிறப்புடன் தான் வளர்த்தார் சாலச்சிறப்புடன் தான் வளர்த்தார். அவர் சாலச்சிறப்புடன் தான் வளர்த்தார். சாலச்சிறப்புடன் தான் வளர்த்தார். அப்படி சாவித்திரி என்கின்ற நாமமிட்டு அந்த குழந்தையை அப்படி தாளாட்டி வளர்க்கிறாங்க. ஓஹோ. அந்த குழந்தைகளை மண்ணோட தாளாட்டி வளர்க்கணும். வழக்கம். ஓ இப்ப எங்க என்ன தாளாட்டு இங்கட காலத்துல ஆ? ஏன் எல்லாம் தடவுற போனில தட்டுறாங்க. ஸ்மார்ட் போனில வருகுதண்ணா அப்படி. போனில தாளாட்டினு ஓ உப்ப கொடுக்கறது ஓ பிறகு படிச்சன் குடும்பம் நடத்துறதே போன்ல தான். ஏன்னா இப்ப பிள்ளைகள் எழும்புறதுல இருந்து நித்திரை போற வரையும் போன் வேணும். போன் இல்லாம நித்திரையும் கொள்ளாதுகள். போன் இல்லாம இப்ப உங்க பாருங்க வினேஷும் தீர்ச்சும் பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு போனை கொடுத்துட்டு தங்கட வாடு வாங்குறாங்க. ஓ போனை கொடுத்து விட்டா பிள்ளை உரையாரி என்ன இல்லைங்களுக்கு துன்பம் இல்லையென்று போனை கொடுக்கறது. பிறகு பேசுறது ஏடைன்னு எடுக்க போனை பார்த்து கொண்டு இருக்கிறாயடா. ஒரு வேலை செய்கிறியோ ஒன்றும் இல்ல படிப்போ குடிப்போ ஒன்றும் இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் போன் பார்க்கலாம். ஓ அப்படி இப்படித்தான் கொடுத்துட்டு அப்படியெல்லாம் செய்யப்படாது. ஆனா அங்கே சாவித்திரியை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாங்க. அப்படி வளர்த்து வருகின்ற காலத்திலே சிறு குழந்தை அல்லவா அவள் விழுந்து நடந்து எழுந்து தவழ்ந்து சின்ன சின்ன காலெடுத்து சிங்காரமாக நடந்து சின்ன சின்ன காலெடுத்து சிங்காரமாக நடந்து அவ சிங்காரமாக நடை நடந்து அவ சிங்காரமாக நடந்து தையா தையான தாளமிட்டு தையா தையான தாளமிட்டு தளர்நடை நடந்து வருவாளாம். அவள் தளர்நடை நடந்து வருவாளாம். அப்படி சின்ன சின்ன கால் எடுத்து தளர்நடை நடந்து தக்கு புக்கென்று அவள் வருவாளாம். அப்படி வளர்ந்த குழந்தை அங்கே வருடங்கள் கடக்க 5 வயசு ஆயிற்று. ஓஹோ. 5 வயசு ஆன உடனே 5 வயது ஆன உடனே 5 வயது ஆனவுடனே ஆரம்ப கல்வி நான் பயில ஆரம்ப கல்வி தான் பயில நான் பயில அவள் நான் பயில. அப்படி 5 வயது ஆன உடனே ஆரம்ப கல்வி கற்பதற்காக இன்றைய காலங்களை போட எல்லாம் பாடசாலைகள் பள்ளிகள் இல்லை. ஓஹோ. அதனாலே ரிஷிகள் முனிவர்களுடைய ஆச்சிரமத்திலே கொண்டு போய் கல்விக்காக விடுவார்கள். அப்படி சாவித்திரியை அவர்கள் நாரதனல் முனிவரிடம் நாரதனல் முனிவரிடம் நல்ல கல்வி அன்பையில நல்ல கல்வி தான் பயில அன்பையில அவள் அன்பையில அப்படி நல்ல கல்வி
பயிலுவதற்காக நாரதருடைய ஆசிரமத்திலே கொண்டு போய் விடுகிறார். அப்படி விட்டதில இருந்து ஆரம்பத்தில இருந்து அவள் கல்வி கற்கிறாள். அப்ப கல்வி கற்க அவளுக்கு அறிவு வளர்கிறது. அறிவோட ஆளும் வளரலாம். ஓ பொம்பளை பிள்ளைகள் வளரத் தொடங்கினா மிகவும் வேகமாக வளருவார். ஓ அப்படி அங்கே அந்த குழந்தையும் சாவித்திரியும் அப்படி வளருகிறாள். அப்படி வள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 வ
எங்கேயோ யாரோ ஒரு பொம்பளை புள்ளைட்ட நல்லா வாங்கி வாங்கியிருக்கிறேன். ஓ வாழ வளர்ற மாதிரி வள 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 என்று வள வருவார்கள். அப்படி சாவித்திரி வளர்ந்து 12 வயசை அடைஞ்சிட்டார். ஓஹோ 12 வயதடைந்தால் 12 வயதடைந்தால் பருவ கன்னி ஆகிவிட்டால் பருவ கன்னியாகிவிட்டாலும் ஆகிவிட்டால் அவள் ஆகிவிட்டாள். அப்படி 12 வயசு அடைஞ்சிட்டான். அப்ப இந்த சட் பண்ற வயசுன்னு சொல்லுங்க. சட் பண்ற வயசு ஓ வேண்டாம், இந்த மாடர்ன் வேர்ல்டுல அப்படித்தான் சொல்றது. இப்ப ஓ யாரோ இந்த ரஜகுலன் மாதிரி ஒருத்தன் கண்டுபிடிச்சு ஹாய் என்று மெசேஜ போட்டிருப்பான். இப்ப ஓ இந்த சவுதியில இருந்து வந்தவன் சதீஷ் சொல்றான், போஸ்ட் டேட்டா பேஸை விட இந்த டேட்டா பேஸ்ல மினக்கிறது தான் கூடவா இருக்கான். சரி சரி ஏதோ நடக்கட்டும். அப்படி அங்கே பருவக்கல்வியான சாவித்திரிக்கு நாரத முனிவர் பருவக்கல்வி ஓதுகிறார். ஓஹோ பருவக்கல்வி என்ன பெண்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கற்பினுடைய இலக்கணங்கள், கற்பினுடைய மகிமை, கற்பினுடைய சிறப்புகள் பற்றி எல்லாம் சொல்ற. அப்படி சொல்லுகின்ற போது என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு 4 நகை முக்கியம். ஓ நகை முக்கியம். ஓ 4 நகை பொம்பளைகளுக்கு முக்கியம். ஓ கையில கால வயிற்றுல எல்லா இடம் போடுறதுக்கு நகை முக்கியம் தான் பொம்பளைகளுக்கு. காதல என்ன ஒரு நகையே 5 6 8 ஓட்டியண்டையில குத்தி போடுறாங்க. அப்ப எத்தனை நகை தேவை? எடே 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 நீங்கள் எந்த நகைகளை பற்றி சொல்றீர்கள்? எடே அப்பா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுடைய அக்கா தங்கைமார் போடுற தங்க நகை. அப்ப இது என்ன நகை? நான் சொல்ல வர நகைகள் பெண்களோடு கூட இருக்கின்ற நகை. ஓஹோ அதாவது காலத்தால் அழியாதது, வெந்தனலால் வேகாதது, அப்படியான நகை. அதாவது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற 4 நகை. அவை பெண்களுக்கு 4 குணங்கள். அப்ப இந்த பொம்பளையில விழுங்க, ஆம்பளைகளுக்கு ஏதாவது இருக்குதோ? அப்படி ஆம்பளைகளுக்கு இருக்குதா? ஆம்பளைகளுக்கு இருக்குதானே. சூது வாது குடிபறி சண்டித்தனம். என்னது என்னது என்னது? சூது வாது குடிபறி சண்டித்தனம் இப்படின்னு சொல்லிக்கொண்டே போலாம். ஓ ஓ நல்லா சொல்லுற, உதுகளை எல்லாம் சொல்லி வைக்காத. ஓ இது எல்லாம் துர்க்குணம், அப்ப அருங்குணம், கெட்ட குணம். ஓ உதுகள நிரூபம் சொன்னவன் ரெண்டு புறக எல்லாரும் பின்னால வந்துடுவினா. அப்ப இதான் நற்குணம். ஓ நல்ல ஆண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் 6. அவை வேறு. வீரம், கல்வி, கேள்வி, தயவு, தாட்சணியம், மீகை என்று சொல்லப்படுகின்ற 6 குணங்கள் ஆண்களுக்குரிய குணங்கள். ஆண்களுக்கு அப்ப அந்த வீரம் முக்கியம் என்றியல். இதென்ன கேள்வி? ஆண்களுக்கு வீரம் இல்லாதவரோட ஆம்பளையோ? அண்ணன் எங்கட பிரகாசன் மாதிரி கொஞ்சம் பல்காயும் கொஞ்சம் விரைப்பாயும் நின்றா சரி. உடம்பு இருக்கிற எல்லாருக்கும் வீரம் இருக்கும். உங்க பிரகாசனியப்பா இருக்கும். இங்க இருக்கேக்க நாங்க நினைக்கிறது வீரம் உள்ள இப்படி ஆம்பளை இப்படின்னு சொல்லி, ஆம்பளை வீட்டை போனா தான் தெரியுது என்ன செய்யறாருன்னு சொல்லி. ஆள் என்ன சொல்றது, ஆள் கொஞ்சம் இதான் போல கிடக்குதா. ஓ அது உடம்பா இருக்கிற எல்லாருக்கும் வீரம் இருக்குன்ற அர்த்தம் இல்லடாப்பா. ஆனா ஆம்பளைகளுக்கு வீரம் முக்கியம். ஓ அப்படி வீரன், கல்வி, கேள்வி, தயவு, தாட்சணியம், ஈகை என்று கூறப்படுகின்ற 6 குணங்களும் உடையவனாக ஒரு ராஜகுமாரன் வாழ்ந்து வந்தான். அவன் சாலவாபுரி இளவரசன் சத்தியவானாவான். அவன் ஒரு நாள் நாடுநகரை சுற்றி பார்ப்பதற்காக தன்னுடைய நண்பர்களோடு நண்பராகிய சுமாலியையும் அழைத்துக் கொண்டு நாடுநகர் சுற்றி பார்த்து வருகிறான். அங்கே குதிரையிலே இருவரும் புறப்பட்டு அங்கே நாடுநகர் சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே மணிபுரம் விட்டோம், மணிபுரம் விட்டோம், மணிவல கடந்திட்டோம். மணிபுரம் விட்டோம், மணிவல கடந்திட்டோம். மணிபுரம் விட்டோம், மணிவல கடந்திட்டோம்.
இந்த குதிரைகளை கொண்டு போய் ஆ. சுமாலி தண்ணி காட்டுறான். ஓஹோ தண்ணி காட்டுறான், குடிக்க விடவில்லை. அடே அப்பா, உனக்கு இப்போ தண்ணி காட்டுறதா ஓ குதிரைகளுக்கு தண்ணியை காட்டினா ஓ. அது தானா குடிக்குண்டாப்பா. ஓஹோ ஓ இப்ப நம்மள சில பேரை மாதிரி ஓ ஓ தண்ணியை காட்டி விட்டா தானா குடிக்கும். தானா குடிக்கும். ஓ அதுக்கெல்லாம் பறக்கிறது இல்ல. ஓ அப்படி தண்ணியை குடிச்சு விட்டு குதிரைகள் அங்கே புத்தர்களிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஓஹோ. அதுகளுக்கு பாதுகாப்பாக ஆ. சுமாலி அங்கே குதிரைகளோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓஹோ. அந்த வேளையிலே பரியான களைப்பினாலும் ஓ. நெடுதூரம் பயணம் செய்ததினாலும் ஓ. சோர்வடைந்த சத்தியவான் ஆ. அங்கே சோலைகளுக்கு நடுவே படுத்துறங்குகிறார். ஓஹோ அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே காட்டிலே ஒரு சத்தம் கேட்கிறது. ஆஹா ஒரு பெண்ணினுடைய கூக்குரல் கேட்கிறது. ஓஹோ ஓ திடுக்கிட்டு எழுந்தான் சத்தியவான். ஓ. பார்த்தான் ஒரு பெண் ஓடுறா. ஓஹோ ஏனோடுறா? ஓ ஒரு பெண் ஓடுகிறாள். அவளை ஒரு சிங்கம் துரத்துகிறது. ஓஹோ ஓ ஆபத்திலே உதவுவது தானே அரசனியாதி. ஆமா ஆமா எழுந்தவன் ஓடிச் சென்றான். சென்று சிங்கத்துடன் போரிட்டு ஓ. சிங்கத்தினுடைய பிடரிமயிரை பிடித்து ஓ. தன்னுடைய கத்தாரியினாலே ஒரு குத்து. சதக் கண்டு ஓ சிங்கம் க்ளோஸ், சிங்கம் க்ளோஸ். செத்து போச்சு, ஓ டேட். ஓ அப்படி பார்த்து ஓ ஓடி வந்த பெண்ணை பார்த்தான். ஆ. காணல. ஓ ஓ சிங்கத்திடத்திலிருந்து பயந்து ஓடிவிட்டாள் போல என்று நினைத்தவன் ஓ அங்கே சோலைகளுக்கு நடுவே சென்று மறுபடியும் உறங்குகிறான். ஓஹோ அந்த நேரத்துல ஆ ஓ இவற்ற வீரம் என்ன, இவற்ற தீரம் என்ன, ஓ இவரெல்லோ ஆம்புல. அப்பா மிச்சம் எல்லாம் பொம்பளை அண்ணன் ஓ, எங்கட கிருஷ்ணா அண்ணன் பல பெர்ஃபார்மன்ஸ்களை பண்ணி ஓ, மடக்கின மாதிரி ஓ. இந்த மனுஷன் சிங்கத்தை சிம்பிளா போட்டு மடக்கி போட்டு போல. எடேய், அங்கே ஆ. அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஓ தன்னுயிரை பணியம் வைத்து ஓ என்னுயிரை காப்பாத்தினாரே. ஓ ஓஹா, ஓஹோ இவர் தான் ஆம்பளை. இவருக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும். ஓ நன்றி சொல்லிட்டு எப்படியாவது நன்றி சொல்லணும். ஆ ஓ சொல்லு நன்றி சொல்லத்தானே வேணும், இல்லாட்டி நோ மனஸ். எடேய், மனசு இருக்குது, ஓ எப்படி நன்றி சொல்றது? என்னென்ன வாயால சொல்ல வேண்டியானே எட வாயால தான்டா சொல்றது. ஓ ஆனா அங்கே ஒரு தனியே இருக்கிற ஒரு பெண் ஓ ஒரு ஆண் கிட்ட எப்படி பேசுறது? அதுதானே என்னென்ன ஒரு 4 பொம்பளை கூட்டி கொண்டு போய் பேசுறதான இதெல்லாம் என்னென்ன? எடே அப்பா, 4 பொம்புளியல் காட்டுல இருந்தா ஏண்டா சிங்கம் திரத்துது? அதுதானே 4 பொம்புளியலை பார்த்துட்டு சிங்கம் அப்போட ஆத்திராண்டு அது ஓடிடுது. ஓ அண்ணா சிங்கம் தாப்பி ஓடிடு. அப்ப அவள் தனிய நிக்கிறாள். ஓ தனிய நிக்கிறவள் தனிய இருக்கிற ஆம்பளேட்ட எப்படி பேசலாம்? என்னென்ன தனியா இருந்தா தானே என்ன பேசலாம். அது அப்படி. ஓ எங்கட வினோத் அண்ணன் எல்லாம் அண்ணன் ஓ, ரூமா பூட்டி போட்டு கதைச்ச வழியா தானே இன்றைக்கு கப்புலா வந்திருக்கிறாங்க. தனியா காய்ச்சு. ஓ எத்தனை உருட்டண்ண எத்தனை கம்பி கட்டுறாத எல்லாம் கதைச்சிருக்க வேண்டாம் மனுஷன். அவர் நான் நினைக்கிறேன் போனில கதைச்சிருப்பார். நீ நினைச்சிருப்ப ரூமுக்கு தனியா 2 கதைக்கிறாரு. ஆறாவது பிஜரண்டு கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து போடுவாங்க. ஓ நீ கவனமா இருந்துகோள். அப்படி அங்கே சிந்திக்கிறாள். ஓ தனியா இருக்கிற ஆண்மகன்கிட்ட எப்படி பேசலாம்? ஓ பார்த்தவள் கிட்ட போய் அங்கே சோலைகளை விளத்தி பார்த்தாள். ஓஹோ கால பார்த்தவள் கலங்கி போன. ஏன் 6 விரல்? எடே 6 விரல் இல்லடா, ஆ கால்ல மெட்டி என்கின்ற மோதிரம் இல்ல. ஓஹோ மெட்டி என்கின்ற மோதிரம் இல்லாதால இவரோ திருமணமாகாதவர். ஓ திருமணமாகாதான்னுட்ட அப்படி பேசுறது. இப்படி பேசினா என்னென்ன அப்படி கிட்ட போய் நல்லா கிட்ட போய் கன்னத்துல விடிச்சு என்னங்க என்னங்க நல்லா தான் சொல்லி கொடுக்குற. ஓ முன்பின் தெரியாத ஒரு ஆண்மகன்கிட்ட கிட்ட போய் நல்லா கிட்ட போய் கன்னத்துல கிள்ளி நல்ல கதைதான். ஓ நல்ல கவனமா இருந்துவோள். ஓ அப்ப இப்படி என்ன சிந்தித்தவள். ஓ. ஓ இங்கே சோலைகளிலே இருக்கின்ற பூக்களை பறித்து அவர் மீது போட்டு விடுவோம். ஓஹோ. பரிசம் பட்டவுடன் எழுந்து விடுவார். ஓ. எழுந்த உடனே நன்றியை சொல்லி விட்டு ஓடி விடலாம். ஓஹோ. அப்படி சிந்தித்தவள் பூக்களை பறித்து போட்டால் உடனே சத்தியவான் எழுந்து கொண்டான். ஓ. யாரது? இவன் தான் அனுப்பினவன், இவன் தான் அனுப்பினவன், இவன் தான் அனுப்பினவன். இவனுக்கு நித்திர இருக்கிறவனுக்கு தான் எழுப்புறதுதான் வேலை அவனுக்கு. அப்பா, யாரது? யார் எழுப்பியது? ஏன் எதற்காக எழுப்பினாய்? பார்த்தான், அங்கே பெண்ணினுடைய கண்டநாத ஒலி கேட்கிறது. ஓஹோ. ஓ யாரோ பெண் எழுப்பி இருக்கிறாள். பெண்ணே யாரது? எதற்காக எழுப்பினாய்? பெண்ணே என்னோ என்னை எழுப்பல நாய் மடமானே, என்னோ என்னை எழுப்பல நாய் மடமானே, எனக்கு அதனை உரைக்க வேண்டும்.
மக்காபுரி அஸ்வபதி பூர்த்தி அக்கம்பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி அக்கம்பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி சாவித்திரியா? சாவித்திரி என்கின்ற பெயரை நாரத முனிவர் அடிக்கடி உரைக்க கேட்டிருக்கிறேன். அப்படி என்றால் அவள் திருமணமாகாதவள். இவள் ஆனதோ ஆச்சா திருமணமானதோ இன்னும் மனமானதோ இன்னும் மனமானதோ இல்லையோ நீ கோலோ இச்சை கொண்ட கேட்பதற்கு அச்சையுமாகாது இன்னும் மனமானதோ இல்லையோ நீ கோலோ இச்சை கொண்ட கேட்பதற்கு அச்சையுமாகாது சொல்ல வெட்கமாகுதையா சொல்ல வெட்கமாகுதையா இன்னும் மனம் இல்லை சொல்ல வெட்கமாகுதையா இன்னும் மனம் இல்லை சொந்தமான தாய் தந்தையர் என்றிடவும் இல்லை சொந்தமான தாய் தந்தையர் என்றிடவும் இல்லை என்னது சொந்தமான தாய் தந்தையர்கள் எண்ணிடவில்லையா? அப்படி என்றால் ஆ. பெண்ணே, ஓ நீ யாரையாவது மனதிலே நினைத்திருக்கிறாயா? அண்ணன் ஓ, இந்த மனுஷனுக்கு எங்கட என்ன சார் கண்ணா மாதிரி பொம்பளை சோக்கு கேக்குதப்ப எடே அப்பா. ஓ, அந்த இடத்திலே அந்த பெண்ணை கேட்டான். ஆ. பெண்ணே, ஆ. சாவித்திரி, ஓ உனக்கு மனமாகல, ஓ. பெற்றோர்களும் உன்னுடைய திருமணத்தை பற்றி எண்ணிடவில்லை என்றாய். ஆமா. அப்படி என்றால் ஓ. நீ யாரையாவது நினைந்திருக்கிறாயா என்று கேட்ட உடனே ஓ. அந்த பொண்ணு சொன்னா ஆ. ஆம் என்றாள். ஓஹோ அப்படியா? அப்படி என்றால் யாரை உன்னுடைய மனதிலே நினைத்திருக்கிறாய் என்று கேட்டான். அப்படி கேட்டபோது அவள் சொன்னாள், சாலுவாபுரி இளவரசன் சத்தியவானைத்தான் மனதிலே நினைத்திருக்கிறேன். ஓஹோஹோ. அப்படியா? சத்தியவானா? நீ சத்தியவானை பார்த்திருக்கிறாயா? சுவாமி, நான் பார்த்ததில்லை. ஆனால் நாரதர் பல தடவை சத்தியவானை பற்றி சொல்லி இருக்கிறார். அவருடைய குருகுல கல்வியிலே நாங்கள் சிறுவயதிலே படித்திருக்கிறோம். இப்ப அப்படியா? எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது இப்ப இந்த காலத்துல ஏ? அப்படி கேட்டோன்னே என்ன சொல்றது பேஸ்புக்ல என்ன 5000 படிகள் இருப்பாங்க டிக்டாக்ல 300 இருப்பாங்க. ஓ, வாட்ஸ்அப்பில் ஒரு 300 படிகள் என்றாலும் இருப்பாங்க. என்ன ஒரு பெண் பிள்ளை புள்ள கொஞ்சம் படி வேண்டாம் அப்படி அதுதான் என்ன இப்ப கரண்ட் மார்க்கெட் சந்தை நிலவரம். ஓஹோ, இதுல எப்படி என்ன போய் கண்டுபிடிக்கிறது? அது இப்ப இல்லோடா. ஓ அப்ப அது ஒன்றும் இல்ல. ஓஹோ ஆதலினாலே கேட்ட உடனே ஓ. அவள் ஓ நான் சத்தியவானை நேரிலே இப்போது பார்த்ததில்லை என்றாள். அப்படியா? என்னோட சத்தியவான் வந்திருக்கிறான். நீ சோலைகளை விட்டு வெளியே வா, நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்றான். ஓஹோ உடனே அவள் சோலைகளை விட்டு வெளியே வந்தாள். ஆமாம். சத்தியவான் அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஓஹோ. ஆகா சத்தியவான் என்று அழைக்கப்படுபவன் நான் தானே. ஆகா சத்தியவான் என்று அழைக்கப்படுவோம் நான் தானே. அப்படியா அப்படியா என ஆனந்தம் கொண்டாள். அப்படியா அப்படியா என ஆனந்தம் கொண்டாள். அப்படி ஆ. ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி ஓஹோ. அங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேளையிலே ஆ. அங்கே சாலவாபுரியிலே ஓ ஒரு துன்பம் நிகழ்கிறது. என்னது? கஜகேது என்கின்ற மன்னவன் படையெடுத்து ஓ. அங்கே நாடு நகர்களை கைப்பற்றி ஓஹோ. தாய் தந்தையர்களுடைய கண்களை பறித்து ஓ. கானகம் விரட்டி விடுகிறான். ஓஹோ. இதை அறிந்தான் சத்தியவான். ஓஹோ. ஓடோடி சென்றான். ஓ. தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து வந்து ஆ. கானகத்திலே பர்ணசாலை அமைத்து ஆ. தாய் தந்தையரை பேணி பாதுகாத்து வருகிறான். ஓ ஏன்னா பெற்றோர்களை நாம பேணி பாதுகாக்கணும். ஓ பேணி பாதுகாக்கத்தான் வேணும். ஆனா இப்ப பேணி கொடுக்கற இல்ல, எல்லாம் தடவுற சிமோட் பவுன் தான் கொடுக்குறாங்க. போன் கொடுத்து ஓ போன் கொடுத்து ஓ பாதுகாக்க. எங்கடையாக இங்க இருக்கிறாங்க, ஓ பேரண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க, ஓ போனில மேனேஜ் பண்றாங்க. போனில ஓ போனில பாதுகாக்கணும். ஓ அது அப்படி அதுதான் என்ன கதைக்கிறது தான் என்ன, ஓ. எல்லாம் லைவ்ல பார்த்து பார்த்து கதைக்கிறது என்ன, வீடியோ கால்ல இருந்து எல்லாம். ஓ, இங்க இருந்து என்ன கேட்கறது? விடியலும் மின்னியா குளிச்ச போட்டியா, என்னத்துக்கு குளிச்ச போட்ட, என்ன வருத்தம், ஆஸ்பத்திரி போனியா, அதுதான் கேட்கணும். அப்படித்தான் பார்க்கலாம் பேரண்ட்ஸ. ஓ, அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் பாக்கினம் பேரண்ட்ஸ. ஓ இந்த கூப்பிட்டு பாக்கினம் இங்கேயோ ஓ இங்க கூப்பிட்டு பாக்கினியோ? சொந்த பெற்றோரை விட ஓ, மாமா மாமியை தான் இங்க கூட பாக்கினம். இங்க ஓ ஆ
பிரகாசன் பேர்ல ஓ தங்கட பிள்ளைகளை பாக்குறது ஒரு வேலைக்காரி அமர்த்துறது பங்கில மாமாமிய கூப்பிட்டு தங்கட பிள்ளைகளை பார்க்க விட்டு அவே தங்கட பாடு இங்க ஓ அது இங்க இப்ப கூப்பிட்டுங்க இந்த பக்கம் சீலைன் பீச் ஓ ஐலண்ட் பீச் அங்கால அல்குர்ஷு ஓ இங்கால கொர்னஸ் லுசைல் என்ற ஒரு 4 காட்டு காட்டி போட்டு ஓ 4 நாளைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் மாறி மாறி பாக்கினோம் ஓ 4 ஃபுட்பால் மேட்ச் புக் பண்ணி காட்டி போட்டு ஓ அது எல்லாம் கயா முடிஞ்சு கதை ஓ அப்படியும் பாக்கினோம் ஓ அப்படி அங்கே சத்தியவான் பெற்றோர்களை அழைத்து வந்து பர்ணசாலையிலே பாதுகாத்து வர சத்தியவானை சந்திச்சுட்டு போனவள் தான் சாவித்திரி. உண்ண முடியல உறங்க முடியல ஒரு ஆனதீனோ ஊனோ ஒன்றுமில்ல ஒரு கோயிலோ குளமோ திருவிழாவோ பெருவிழாவோ குளிப்போ முழுக்கோ ஒன்றோ ஒன்றுமில்ல ஒரு பொங்கலோ ஒரு மரதனோ விடிய காலத்துல வைக்கிற இந்த பேட்மிண்டனோ ஒன்றும் இல்ல ஒன்றுமில்ல. அப்படியே கப்பல் கவிண்ட மாதிரி ஓட்டே யோசனை அடி பிள்ளை அங்ககாரன் மதி இருக்கிற வடிவ வெளிக்கிட்டு வந்து எப்படி இருக்கிறான் அடியை சவுதியில இருந்து சதீஷ் எல்லாம் வந்து உன்னை பாக்குறதுக்கு நிக்கிறாண்டி. சசி அண்ணா வந்திருக்கிறாட்டி அடியாய், பிரசாத் அண்ணா வந்திருக்கிறாட்டி அடியாய், அடுத்த நிகழ்ச்சி உங்க நிரோயன் என்ன வந்து நிக்கிறாட்டி பட்டி மரத்துக்கு படுக்க போறாட்டி. சும்மா இருங்கன்ற எல்லா நேரமும் அறியண்டப்படுத்திக் கொண்டு என்று அப்படி சினப்பார்கள். அப்படி சாவித்திரியம் இருக்கின்ற வேளையிலே நாரத முனிவர் வருகிறார். சாவித்திரி சாவித்திரி என்னது திருமணத்திற்கு மாட்டன் என்று ஆயாமே. நான் அங்க சொன்னேன், நான் அப்ப ஒரு அடி பொண்ணு தாராங்கள் இல்லையே. ஓ இனி தெரிவினம். ஓ அப்படி சொன்ன உடனே சாவித்திரி சொன்னால், சுவாமி நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் சால்வாபுரி இளவரசன் சத்தியவானைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். அப்படியா சத்தியவானா, என்ன சொல்கிறாய் சாவித்திரி? அவன் நாடிலந்து நகரிலந்து கண்ணிலந்த தாய் தந்தையரை கானகத்திலே வைத்து பராமரித்து வருகிறானே, அவனை திருமணம் செய்து என்னடி சொகத்த அதுதானே விஷயம் தெரியாத பொம்பளையா இருக்காள். ஓ அப்படி சொன்னதுடனே சாவித்திரி கேட்டாள், சுவாமி நாங்கள் செல்வங்களையோ பொண்ணையோ பொருளையோ காசையோ கோட்டையோ கொத்தளத்தையோ கல்யாணம் செய்யறது இல்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுண்டா மனசுக்கு பிடிச்சவரை தான் கல்யாணம் பண்றது. அதுதான் பொம்பளை பாத்தியலோ. அப்படி சொன்ன உடனே நாரதர் சொன்னார், ஓ அப்படியா சாவித்திரி, ஆனால் நீ விடிய மறிய மாட்டாய். அந்த சத்தியவானுடைய ஜாதகமே என் கையில் இருக்கிறது. சத்தியவானுக்கு இன்னும் 1 வருட காலம்தான் இந்த உலக வாழ்வு என்ற. ஓராண்டு காலமோ? 1 வருட காலம்தான் உலக வாழ்வு. அப்ப வேண்டாம், வேற மாப்பிள்ளைய பாருங்க. அடே அவள் அப்படி சொல்லலடா சுவாமி. 1 வருடமோ 1 மாதமோ 1 நாள் ஆனாலும் நான் சத்தியவானோடைய வாழ்ந்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே நாரதரால் தட்ட முடியவில்லை. அப்படியா பெண்ணே, நான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று காட்டிலே பெற்றோர்கள் சகிதம் அங்கே திருமணம் இடம்பெறுகிறது. அப்படி திருமணம் இடம்பெற்று சாவித்திரி நாட்டை விட்டு கானகம் சென்று சத்தியவானோடு கூடி வாழுகிறாள். திருமணமாகி இருவருமாகி ஒரு மன்னதாக வாழ்ந்து வந்தார்கள். மருமகளான சாவித்திரி தேவி, மருமகளான சாவித்திரி தேவி மாமன் மாமிக்கு பணிவிடை செய்தாள். மாமன் மாமிக்கு பணிவிடை செய்தாள். அப்படி மாமன் மாமிக்கு பணிவிடை செய்து சாவித்திரி அங்கே இருந்து வருகின்ற காலத்திலே நாட்கள் உருண்டோடுகிறது, மாதங்கள் கடந்தோட மறுபடியும் நாரத முனிவர் வருகிறார். சாவித்திரி சாவித்திரி, காதலித்தவனை கரம் பிடித்து விட்டேன் என்பதனாலும் மாமன் மாமியரை பராமரிக்கின்றேன் என்கின்ற மகிழ்ச்சியிலும் பெருமையிலும் நீ நான் சொன்ன விடயத்தை மறந்து விட்டாய். என்ன சுவாமி? நான் அன்று உனக்கு குறைத்தேனே சத்தியவானுடைய ஆயுள் 1 வருட காலம் தான் என்று. அப்படியா சுவாமி? இன்னும் 4 தினங்கள் இருக்கிறது. என்ன சுவாமி சொல்றீர்கள் என்றவுடனே சாவித்திரி கேட்டாள், சுவாமி நீங்கள் திருமணத்தின் போது உங்களுடைய காலிலே விழுந்து நான் வணங்குகின்ற போது தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தினீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் இப்போது வந்து அமங்கலியாக போகிறேன் என்று கூறுகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். நாரதர் சொன்னார், நான் அன்று எதற்காக தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தினேன் என்று நான் இப்போது கவலைப்படுகிறேன். சாவித்திரி, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. வேண்டுமென்று சொன்னால் நீ அம்பிகையை பூஜித்துக்கொள். இந்த இருக்கின்ற 4 தினங்களும் அம்பிகைக்கு வேண்டிய பூஜை புனர்காரங்களை செய்து அம்பிகையினுடைய பூஜையிலே வைக்கப்படும் குங்குமம் எடுத்து
உனது நெற்றியிலே திலகமிட்டு சத்தியவானோடு கூட இருந்தாய் என்று சொன்னால் ஜமன் ஜமபயம் தர மாட்டான். ஜமன் ஜமபயம் தர மாட்டான். ஆ ஓ என்னன்னு சொன்னா இப்ப எங்கட ஊர்ல எல்லாம் வழக்கங்கள் இருக்கு. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கடுமை, கொஞ்சம் ஈலாதண்டா வடிவான பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. இல்லடா, குங்குமதாரணியலாக கொஞ்சம் அண்ணி அக்காமார் மச்சால்மார் மாமிமார் எல்லாரையும் கொஞ்சம் குங்குமதாரணிகளாக கொண்டு வந்து சுத்தி விடுவாங்க. எதுக்காக? போய்க்கல கையிலாயம் போய்க்கல வடிவா பார்த்து கொண்டு போட்டு வந்துதானே வீரன். கடைசி நேரம் பொம்பளையில பார்த்துட்டு நல்ல ஓ அதுக்காக இல்லடா, குங்குமதாரணிகளாக இருந்தால் ஜமன் ஜமபயம் கொடுக்க மாட்டான். ஓ ஜமன் கிட்ட வர அஞ்சுவான். இப்ப எங்க என்ன குங்கும போட்டு எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஓ ஒட்டு பொட்டு வச்சா அவன் ஒட்டி கொண்டு வந்துருவான். கெதியா செத்து போடுவான். அப்படி அந்த விடயத்தை அந்த சாமர்த்தியத்தை நாரத முனிவர் சாவித்திரிக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்றிலிருந்து சாவித்திரி அதனை கடைபிடித்து வருகிறாள். 4வது நாள் வந்தது. சத்தியவான் விறகுடிப்பதற்காக கோடரி எடுத்துக்கொண்டு காட்டுக்கு புறப்படுகிறார். அப்படி புறப்படுகின்ற வேளையிலே சாவித்திரி விடுவாளா? சுவாமி நாதா, இன்றைய தினம் உங்களோடு நானும் காட்டுக்கு வருகிறேன், என்னையும் அழைச்சிட்டு போங்க. என்னது காட்டுக்கா? எதற்காக இன்றைய தினம்? சரி பரவாயில்லை, அவள் விரும்பி கேட்கிறாள், சரி வா என்று அழைத்து கொண்டு போயிட்டான். ஏன்னா இந்த கல்யாணம் கட்டினா ஆம்பளை என்ற பாடு உதான் கேட்டா கூட்டி கொண்டு போயிடும். இதுதான் என்ன எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. இந்த முகுந்தன் என்ன இந்த ஜெயந்தி என்ன பார்த்து நடுங்குறாங்கல்ல. என்ன என்னத்தை மனுஷியத்தான் என்ன என்ன இப்படி பார்த்து இந்த கிரியண்ண சொல்லுறார். 10 புறையர் பாக்குற கிரியண்ண சொல்லுறார், வீட்டு பிரஷர் கூடவா கிடக்காம வேலை பிரஷரை விட அதுல வேறுங்கோ. இவன் வாடு இவன் கட்டி போட்டுனா 10-15 வருஷம் போட்டுது. காதலிச்சு கட்டினவன் வாடு இன்னும் கடன் கஷ்டமா கிடக்கு. இதுல அந்த பில்லர் மாதிரி நிக்கிறார் வேறுங்கோ சங்கி என்ன 10 வருஷம் காதலிச்சு கட்டினவராம். காதலி கேட்க எடுத்தெறிஞ்சு பேசினவள் இப்ப கண்டதையும் எடுத்து எறிஞ்சு பேசுறாளாம். எடுத்து எறிஞ்சு அவரண்டவடியா பரவாயில்லை. மனிதனுக்கு இந்த பிட் பண்டில கொஞ்ச நாள் விளையாட கொடுத்ததுதானே. ரெண்டவடியா கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்குது, வாழ்க்கை பிழப்ப நடத்துது. அப்படி அவரண்டவடியா எடுத்தறிய கட்சி பிடிப்பார். நாங்கள் என்ன செய்யறோம்? செத்து போடுவோம். அது பிரச்சனை. ஓ அப்படி பெண்கள் கேட்ட உடனே அங்கே சாவித்திரியை சத்தியவான் அழைத்து கொண்டு காட்டுக்கு போகிறார். போய் அங்கே காட்டிலே சுள்ளிகளையும் விரைகளையும் சத்தியவான் ஒடித்துக் கொண்டிருக்க காய்கறி வர்க்கங்களை சாவித்திரி பறித்துக் கொள்கிறார். அந்த நேரத்திலே அங்கே யமலோகத்தில யமன் இருப்பான். அவன் பயங்கரமானவன், ரொம்ப பயங்கரமானவன், தெற்கு திசைக்கு அதிபதி. ஓ ஏகாதி பத்மவை சுதமம், ஏகாதி பத்மவை சுதமம், யமராஜ பூபதி அவனே. திகபர சகல உயிர்க்கும் தகதவர் பதவி கொடுக்கும், திகபர சகல உயிர்க்கும் தகதவர் பதவி கொடுக்கும், திகபர சகல உயிர்க்கும் தகதவர் பதவி கொடுக்கும். எட்டு திக்கும் வடகுட வட்ட திக்கும் மறுகுட, எட்டு திக்கும் வடகுட வட்ட திக்கும் மறுகுட, இமையோரையும் மதியாதவன் அண்டு வாகிலும் விசகாதவன், இமையோரையும் மதியாதவன் அண்டு வாகிலும் விசகாதவன். அப்படி யமன் யமலோகத்தில் வருகிறான். பயங்கரமானவன், மிகவும் பயங்கரமானவன். சித்ரகுப்தர் வந்தார். இந்த சித்ரகுப்தர் சித்ரகுப்தர் எங்கட கணக்குகள் எல்லாம் இருக்கு. ஓ நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற கணக்கெல்லாம் அவர்கிட்ட. அப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் யமலோகம் என்று சொல்லலாம். ஓ
அப்படி வந்தவரிடத்திலே ஜமன் கேட்டான், சித்ரோக்தா இன்றைய கணக்கு என்ன? சித்ரோக்தர் சொன்னார், இன்னும் ஒரு நாளிகை பொழுதிலே சாலவாபுரி இளவரசன் சத்தியவானுடைய உயிர் வர வேண்டும். அப்படியா? இன்ஜினியர்களே பிரபு செல்லுங்கள், சத்தியவான் உயிரை எடுத்து வாருங்கள். அப்படியே ஆட்டும் பிறகு இப்பொழுதே அவர்களுடைய உயிரை கொய்து வருகின்றோம். போன கிங்கினியர்கள் திரும்பி ஓடி வருகிறார். பிரபு 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 என்னடா அங்கே நெருங்க முடியவில்லை. சத்தியவானுக்கு பக்கத்திலே பெண் ஒருத்தி இருக்கின்றாள். நீ ஏன்டா பொண்ணை பார்த்த? அவளுடைய நெற்றி கண்களிலிருந்தும் குங்குமங்களிலிருந்தும் அக்கினி சுவாலைகள் பிரபு, கிட்ட நெருங்க முடியவில்லை. என்னது அக்கினி சுவாலையா? பூலோகத்தில ஒரு பெண் யமதூதர்களையே பயமுறுத்துகிறாளா? என்னது? மதிய எண்ணற்ற வண்டி காத்து போட்டுது. அடே யமன் சிரிச்சா, ஜமன் சிரிச்சா காத்து போகுது. அடே யமன் சிரிச்சா தான்டா எல்லாருக்கும் காத்து போறது. ஓ, சிரிச்சவன் சொன்னான், நானே போகிறேன், நானே போகிறேன். கிளம்பிட்டான் ஐயா, கிளம்பிட்டான். ஓ, அப்படியே பூலோகத்துக்கு வருகிறான். வருகின்ற வேளையிலே மரச்சோலையிலே சத்தியவான் கண்டான். கண்டவன், சாவித்திரி சாவித்திரி பார்த்தாயா? கண்ணங்கரிய நிறம், கண்களோ சிவப்பு நிறம், பைய நடை நடந்து வருகிறான் மானே. சாவித்திரி சாவித்திரி பார்த்தாயா? சாவித்திரி, அங்கே பயங்கரமான உருவம் ஒன்று என்னை தொடர்ந்து வருகிறது. பருத்த உருவம், கருத்த நிறம், கண்களோ சிவப்பு, நீண்ட சடாமுடி, கையிலே சூலாயுதம், மறுகையிலே பாசத்துடன் ஒரு பயங்கரமான உருவம் ஒன்று என்னை பின்தொடர்ந்து வருகிறது. வா என்று அழைக்கிறது. சாவித்திரி பார்த்தாயா? சாவித்திரி, அன்றொரு நாள் நாரத முனிவர் என குறைத்தார். சத்தியவந்தா, உன்னுடைய கண்களுக்கு எப்போது சூரியனுடைய ஒளி மறைகிறதோ, உன்னுடைய கண்கள் எப்போது சூரியனுடைய ஒளியை பார்க்க மறுக்கின்றனவோ, அன்றைய தினம் உனக்கு மரண காலம் என்றார். சாவித்திரி, என்று இப்போது என்னுடைய உடல் எல்லாம் சோர்வடைகிறது. உடலமெல்லாம் குளிர்வடைகிறது. அது மட்டுமல்ல, சூரிய பகவானுடைய ஒளி என்னுடைய கண்கள் ஏற்க மறுக்கிறது. சாமி, அப்படி என்றால் இன்றைய தினம் எனக்கு மரண காலமா? சாவித்திரி சாவித்திரி, இன்று எனக்கு மரண காலமா? அதுதான், என்றும் என்னோடு கானகம் வராத நீ இன்றைய தினம் கானகம் வந்தாயா? ஒரு நாளும் என்னுடனே காடு காண பொற்றோடி நீ பின்தொடர்ந்து வந்தாயில்லை. இது நாளில் இது நடக்க போகுதென்றோ எந்திலையே என்னை தொடர்ந்து வந்தாய் வந்தாய் வந்தாய். சாவித்திரி சாவித்திரி, நீ அம்பிகையினுடைய விரதத்தின் மகிமையினால் இன்றைய தினம் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று எண்ணி வந்தாயா? என்னங்க சாமி? சாவித்திரி சாமி சாவித்திரி, இன்றைய தினம் எனக்கு மரணம் நிகழப் போகிறதா? என்னங்க சாமி? சாவித்திரி என்று அங்கே மரணம் நிகழப் போகிறதா? சாவித்திரி, நீ என்னுடைய காதலனோடு காதல் உலகிலே வாழலாம் என்று எண்ணி இருந்தாயா? சாவித்திரி, உன்னுடைய நாட்டிலே இருந்து நாட்டை விட்டு இந்த கானகம் வந்து காட்டிலே நீ படுகின்ற சொல்ல துயரங்கள் எவ்வளவு உண்டு. அட்டாணி மண்டபத்திலே பஞ்சுமெத்தையிலே உறங்க வேண்டிய நீ இங்கே கல்மேடுகளிலும் மணற்கும்பங்களிலும் பட்டை முட்புதர்களிலும் படுத்து உறங்கினாயே, ஏன்? எதற்காக? சாவித்திரி
சாவித்திரி, சாமி. அது மட்டுமா, அறுசுவையோடு உணவு உண்ண வேண்டிய நீ இங்கு காட்டிலே வெறும் காய்கறி வர்க்கங்களை உணவாக உண்டு வாழ்ந்தாயே. எதற்காக சாவித்திரி? அது மட்டுமல்ல, அரண்மனையிலே காவலாளிகளும் ஏவலாளிகளும் தோழிகளும் உன்னுடைய ஏவல் கட்டு ஆணை கட்டு செயற்பட இருந்தார்களே, இங்கு கண் தெரியாத என்னுடைய தாய் தந்தையருக்கு பணிப்பெண்ணாக இருந்தாயே, பணிவிடை செய்தாயே. எதற்காக? அது மட்டுமா, எல்லா வசதிகளோடும் உன்னுடைய ஏவல் கேட்டு செய்வதற்கு ஆட்கள் இருக்கின்ற அந்த அரண்மனையிலே எல்லா வசதிகளோடும் இருந்த நீ இங்கு மர உரி தரித்து இந்த கானகத்திலே எந்த பற்றும் இல்லாதவளாக வாழ்ந்தாயே. எதற்காக? காதலித்தவனை திருமணம் செய்து விட்டேன், காதலித்தவனை கரம் பிடித்து விட்டேன், இவனோடு சுகபோகமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தாயா சாவித்திரி? அது மட்டுமல்ல, இன்னும் நீ காதல் உலகிலே வானம்பாடிகளாக வாழலாம் என்று நீ இருந்தாயா சாவித்திரி? நீ உன்னுடைய மனதிலே கட்டிய கோட்டைகள் அனைத்தும் கடற்கரையிலே கட்டப்பட்ட மணற்கோட்டைகளாக இன்னும் ஒரு நொடி பொழுதிலே அழிந்து போக போகிறது சாவித்திரி. நீ ஓடு சாவித்திரி, உனது நாட்டுக்கு செல். மறுவினிய கணவரோடு வாழ்வு தோற்று மங்கல்யம் இழப்பதற்கு வகுடமாச்சோ, தெருவில் உனை பரிதவிக்க விட்டே பாவி. சாவித்திரி, சாவித்திரி, இந்த அடர்ந்த காட்டிலே உன்னை தன்னந்தரிச்சியா ஒற்றை ஒருத்தியா இந்த காட்டிலே விட்டு விட்டு போக போகிறேனே சாவித்திரி. காட்டிலே கொடிய விலங்குகள் இருக்கின்ற இந்த காட்டிலே, நாய்களும் நரிகளும் பேய்களும் உலாவுகின்ற இந்த காட்டிலே உன்னை விட்டு விட்டு போக போகிறேனே. மறுவினிய கணவரோடு வாழ்வு தோற்று மங்கல்யம் இழப்பதற்கு வகுடமாச்சோ, தெருவில் உனை பரிதவிக்க விட்டேன் பாவி. நான் செத்தாலும் நற்கதி சேரமாட்டேன், நற்கதி சேரமாட்டேன். சாவித்திரி, எனக்கு தாக விடாயாக இருக்கிறது, தண்ணீர் எடுத்து வா என்றான். உடனே சாவித்திரி தண்ணீர் எடுப்பதற்காக ஓடோடி சென்றாள். அந்த நேரம் பார்த்து காலன் பாசக்கயிற்றை வீசினான். சத்தியவான் உயிரை எடுத்துட்டான். எடுத்தவன் அப்படி புறப்படுகின்ற வேளையிலே ஓடி வந்தாள் சாவித்திரி. ஓடி வந்தவள் பார்த்தாள், உயிரற்றிருக்கின்ற சத்தியவானை பார்த்தாள், கதறினாள், அழுதாள், புலம்பினாள். அம்பிகையே, நான் இருந்த விரதம் உண்மையானதானால், என்னுடைய நெற்றியிலே இருக்கின்ற குங்குமத்திற்கு சக்தி இருப்பது உண்மையானால், அந்த கணவன் உயிரை அவந்து சென்ற காலன் அவன் எனது கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டாள். காட்சி கொடுத்தான் ஜமன். கண்டாள் சாவித்திரி, எடுத்தாள் ஓட்டம். அப்பா, அவளேண்டா ஓடுறாள், சக்தியை விட்டவள் ஓடுவாளா? அங்கே ஜமதர்மனை கேட்டாள். ஜமதர்மா, நாயகன் மல நெருமையானால், நாயகன் மல நெருமையானால், மாதர்கள் மண்ணில் வாழ்வதில் நீதியுண்டோ, மாதர்கள் மண்ணில் வாழ்வதில் நீதியுண்டோ. ஜமதர்மா, கணவன் இழந்து கணவன் இல்லாமல் பெண்கள் இந்த பூமியிலே வாழ்வது தகுமா? ஜமதர்மா, அந்த கணவன் உயிரை கொடுத்து விடு ஜமதர்மா என்று கேட்கிறான். கேட்ட இடத்திலே ஜமதர்மன் கேட்டான், பெண்ணே, உன்னுடைய கண்களுக்கு நான் புலப்படுகிறேனா? என்னது, உன்னுடைய கண்களுக்கு நான் தெரிகிறேனா? பெண்ணே, நான் எடுத்த உயிரை ஒருபோதும் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் என்னை பார்க்கின்ற பேறு பெற்றதினால்
வேண்டுமென்றால் 2 வரங்கள் கொடுக்கிறேன் என்றான். 2 வரங்கள். ஓ ஓ. கேட்ட உடனே சாவித்திரி கேட்டாள், ஓ. எனக்கு மாமன் மாமியருடைய கண்கள் வேண்டும் என்று கேட்டாள். ஓஹோ. கண்பான வண்டு மாமன் மாமியன் ஓ மாமன் மாமியருக்கு கண் பெற வேணும் என்று கேட்டாள். எங்கடாகலடா கேடவன மட்டும் இல்ல ஒண்ணு சொல்லி இருப்பேன். என்னடா மாமன் மாமிக்கு யாரும் கண் கேட்பாங்களே. மாமன் மாமிக்கு கண் கேடவன ஒன்று பெற வேணும் என்று. ஓ கேப்பினம் ஓ இவைக்கு என்ன இந்த வயசில் ஒரு கண் தேவைப்படுது கண். ஓ கேப்பினம். ஆனால் சாவித்திரி மாமன் மாமிக்கு கண் கேட்டாள். ஓஹோ. யமதர்மன் ஆம் என்றான். ஓ. அதற்கு அடுத்தபடியாக 2வது வரம் கேட்டாள். 2வது. நாங்கள் இழந்த நாடு நகரங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றான். ஓஹோ. அப்படியே தந்து விட்டேன் என்று விட்டு யமதர்மன் சாவித்திரியை பார்த்து பயந்தோடுறான். ஓஹோ. என்னென்ன சொல்றீர்கள்? ஓடுறானோ? ஓ நேர கண்டுட்டாள். அப்ப ஒண்ணும் செய்யலாது சாவித்திரியை என்னென்ன பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து அவனே ஓடுறானோ? ஓ அப்படி என்றா எங்கட அண்ணமார் மனுஷமாருக்கு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு அண்ணன். ஓ இருக்கு. ஓ அப்படி யமனோட குறுக்க மறித்தாள் சாவித்திரி. யம தர்ம ராஜா யம தர்ம ராஜா என்னுயிர் தாரம் யம தர்ம ராஜா. அப்படி யமதர்மராஜா என்னுடைய நாதனுயிர் தாருங்கள் என்று பின்தொடர்கிறார். ஓஹோ. என்னது பண்ணே, உனக்குத்தான் வரங்கள் 2 தந்து விட்டேனே, அதான். என்னால் உன்னுடைய நாதனுயிர் கொடுக்க முடியாது. ஓ. சுவாமி யமதர்மா என்னுடைய நாதனுடைய உயிர் சுவாமியினுடைய உயிரை தந்து விடுங்கள் என்று கேட்டான். ஓ. கொடுக்க முடியாது பண்ணே. அப்படியா யமதர்மா, அப்படி என்றால் என் உயிரை கொண்டு போங்கள், ஓஹோ. என் உயிரையும் கொண்டு போங்கள். எங்கடையாக்களும் கேட்கிறவே என்ன என்ற உயிரையும் கொண்டு போங்க சாயக்கில்ல என்ற உயிரையும் கொண்டு போ. ஆ ஓ கேட்கிறவே என்னையும் கொண்டு போ, என்னையும் கொண்டு போ. ஓ அதை கை இப்படி வரம் கிட்ட வரைக்கும் மெதுவா போடும். ஏனண்டா அடி ஓட்டு போ. அப்படி எமன் வந்தாலும் ஓ. எமனுக்கு பேச்சு பக்கத்திலே யாரெண்டாலும் இழுத்து கொண்டிருக்கிறதுல கொண்டு போவேன் என்னட்டு என்ன வாரேன். ஓ அது இப்ப ஜமன் என்னையும் கொண்டு போன்னு கேட்கறது. அது சும்மா போ மேல்த்திக்கு தச்சலமா ஜமன் வந்து ஓ கொண்டு போச்சு நீ வா அவன் போம். பாரியா எவன் போவான்? ஓ கேட்டா உனக்கு என்ன விஷயரே. நான் சும்மா இது கல்லூரில் இலட்டியல் வாக்கு மண்டுட்டு அது சரியில்லை அந்த ஆளோட இருந்த நாங்க கேணும் வந்துட்டு நானும் 4 பேர் வாக்கினம் வந்துட்டு கொண்டு போவேன்டா. நீயும் வந்து நிக்கிற உடனே கைத்தோட. ஓ உங்க வேற உங்க கன வளர்ச்சிகள் இருக்கும் பார்த்துக்கிட்டு கொண்டு போ. என்ன கேட்குற உங்க கயிறு காணாட்டி நான் இந்த திருச்சியில கைத்த தாருறேன். ஓ அப்படி கேட்டு அனுப்புறாக்களை இவையோ போறது. ஓ அப்படி. ஆனால் சாவித்திரி அங்கே என்னுயிரை எடுத்து விடுங்கள் என்னையும் கொண்டு போ என்று கேட்கின்ற போது யமதர்மன் சொன்னான், சாவித்திரி உன்னுடைய உயிரை எடுக்கின்ற அதிகாரம் எனக்கு கிடையாது. அதனால் வேண்டுமென்றால் இன்னும் ஒரு வரங்கள் தந்து விடுகிறேன், இதற்கு பின் என்னை தொடராது என்றான். அப்படியே சாவித்திரி கேட்டால், யமதர்மராஜா எங்களுக்கு நாடு நகரங்கள் தந்தீர்கள், அந்த நாடு நகர்களை ஆட்சி புரிவதற்கு ஒரு ராஜகுமாரனை வரமாக கொடுங்கள். அப்படியே தந்து விட்டேன் என்று யமதர்மன் சென்று விட்டான். 7 கோட்டை கதவுகளும் பூட்டப்பட்டது. சாவித்திரி பார்த்தாள், மீண்டும் அம்பிகையை வேண்டினாள். 7 கோட்டை கதவுகளும் திறந்தது. அவள் யமனிடத்திலே சென்றாள். யமதர்மராஜா யமதர்மராஜா யமதர்மராஜா. போனவள், யமதர்மா 3 வரங்கள் தந்தாய், எனக்கு வரங்களிலே சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் ஐயா? ஓ வரங்களிலே சந்தேகமா? வாய்மையே வெல்லும் சத்தியத்துக்கே உரித்தவனவனாக வாழ்கின்ற யமதர்மனிடத்திலேயே நீ சந்தேகப்படுகிறாயா? என்ன சந்தேகம்? நீங்கள் முதலாவதாக ஒரு வரம் தந்தீர்கள், மாமன் மாமிக்கு கண் கிடைக்க வேண்டும் என்று. கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வரம் தந்தீர்கள், நாடு நகர்கள் கிடைக்கும் என்று. அதுக்கும் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். ஓ மூன்றாவதாக ஒரு வரம் கேட்டேனே, ராஜகுமாரன் வேண்டும் என்று. அதுதானே வரம் கொடுத்தேன். ஓ வரம் தந்தீர்கள், ஆனால் அதில் தான் சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏனென்றால் ராஜகுமாரன் பிறக்க வேண்டும் என்றால் அந்த ராஜகுமாரன் என்னுடைய வகுத்துல தானே பிறக்கணும். ஓ அப்படி எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவன் உயிரோ உங்களுடைய கையிலே இருக்கிறது. கணவன் உயிர் உங்களுடைய கையிலே இருக்கும் போது எனக்கு எப்படி மகன் பிறப்பான்? ஆதலினாலே யமனோ யோசிக்கிறான். ஓ அறியாமல் வரம் கொடுத்து விட்டோம், சத்தியமே வெல்லும் என்று சூளுரைத்த நான் அது அறியாமல் வரம் கொடுத்து விட்டேன். நான் கொடுத்த வரத்திலே தவறு இருக்கிறது. அதனால் சாவித்திரிக்கு
ராஜகுமாரன் பிறப்பான் என்று சொன்னேனே, அந்த வரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியவானுடைய உயிர் கொடுக்க வேண்டும். அதனால் சத்தியவானுடைய உயிர் கொடுத்தான். அப்படி உயிர் கொடுத்து கணவனை மீட்ட காரிகை என்று அங்கே சாவித்திரியை வாழ்த்தி தீர்க்க சுமங்கலியாக நீண்ட நாட்கள் குங்குமத்தோடும் மஞ்சளோடும் பூவோடும் பொட்டோடும் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. இந்த இடத்திலே யமதர்மன் ஆசி வழங்கி அங்கே மறைந்து விடுகிறான். இந்த வரலாற்றை உங்கள் முன்னிலையிலே சொல்லுகின்ற போது அமைதியாக செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். மங்களம் நிறைந்திலங்கும் மங்களரத்து மங்களம் மங்களம் நிறைந்திலங்கும் மங்களரத்து